5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் தொன்மை தமிழ் நிலத்தில் இருந்து உலகிற்கு அறிமுகமானதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் நடைபெற்ற தொல்லியல் துறை நிகழ்ச்சியில் இரும்பின் தொன்மை என்னும் நூலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். பின்னர் சிறப்புரையாற்றிய அவர், தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது என்பதை கீழடி அகழாய்வு முடிவுகள் நிறுவியுள்ளதாக கூறினார். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாகவும், உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் தொடங்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாகிருக்கும்னு உறுதியாக சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். அண்மை கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்பை பிரித்து எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம். அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்னர் வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது என்பதை சிவகலை அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தியதாகவும், தமிழ்நாட்டின் இரும்பின் அறிமுகம் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததை கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை அகழாய்வின் மூலம் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் வாயிலாக உலகிற்கு அறிவித்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் வரலாற்றை தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் எழுத வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரிடப்பட்டிருக்குன்னு சிவகலை அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் 4600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை அகழ்வாய்வு மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் உலகுக்கு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். இத்தகைய அகழ்வாய்வு முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய துணைக்கண்ட வரலாற்றுக்கு முக்கிய திருப்புமுனையாக திகழ்ந்து வருது.